எல்லாருக்கும் வணக்கம். பொதுவா பெயர்ச்சி அப்படின்னாலே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுன்னு அர்த்தம். ஆனா இந்த சூரிய பெயர்ச்சிங்கிறது நம்ம வாழ்க்கையோடவே கலந்த ஒரு விஷயம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுற அந்த நேரத்தை தான் நாம மாதப்பிறப்பு அப்படின்னு சொல்றோம். இது வெறும் கேலண்டர் மாற்றம் மட்டும் கிடையாதுங்க. விண்வெளியில சூரியன் நிலையா இருந்தாலும் பூமியில் இருக்கிற நம்ம கண்ணுக்கு சூரியன் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வீட்டுக்கு போற மாதிரி ஒரு பிம்பம் கிடைக்கும். அதைத்தான் நம்ம முன்னோர்கள் அழகா கணிச்சு வச்சிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, சூரியன் மேச ராசிக்குள்ள நுழையிற அந்த நேரம்தான். அதைத்தான் நாம சித்திரை திருநாள் அப்படின்னு கொண்டாடுறோம். சூரியன் தான் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கிறார். அவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது அது இந்த பூமியில் இருக்கிற செடி கொடி மனுஷங்கன்னு எல்லாத்துலேயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. சொல்லப்போனா சூரிய பெயர்ச்சிங்கிறது ஒரு புது ஆரம்பம். பழசையெல்லாம் விட்டுட்டு புது உத்வேகத்தோட அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு சிக்னல் இது. ஜோதிட ரீதியா பார்த்தா சூரியன் தான் ஆத்ம காரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மனசுக்கும் தைரியத்துக்கும் அவர்தான் அதிபதி. அதனால தான் சூரியன் மாறும்போது நம்மளோட எண்ணங்களும் செயல்களும் கூட கொஞ்சம் மாறும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இதை நாம நம்பிக்கையோட அணுகணும். இயற்கை கூட இந்த நேரத்துல தன்னை புதுப்பிச்சுக்கும். மரங்கள்ல புது இலைகள் வர்றதும் பூக்கள் பூக்கிறதும் இந்த கால மாற்றத்தால தான் நடக்குது. இந்த சூரிய பெயர்ச்சி நேரத்துல நாம பண்ற தான தர்மங்கள் வழிபாடுகள் எல்லாமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. குறிப்பா உழவர் பெருமக்களுக்கு இது ரொம்ப முக்கியமான நேரம். அறுவடை முடிஞ்சு அடுத்த சாகுபடிக்கு தயாராகிற ஒரு உன்னதமான தருணம் இது. இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல நாம காலத்தை கவனிக்க மறந்துடுறோம். ஆனா இந்த மாதிரி பெயர்ச்சிகள் தான் நேரம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நமக்கு ஞாபகப்படுத்துது. இந்த மாற்றத்தை நாம வெறும் சடங்கா பார்க்காம நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்துக்கான தொடக்கமா எடுத்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். வர்ற இந்த சூரிய பெயர்ச்சி உங்க எல்லாருடைய வாழ்விலையும் ஒளியையும் ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் கொண்டு வரட்டும்னு, அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி என்னென்ன பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். அன்பான கும்பராசி நேயர்களே, 2026 பிப்ரவரி 13ஆம் தேதி நடக்கப் போற இந்த சூரிய பெயர்ச்சி உங்க ராசிக்குள்ளேயே, அதாவது உங்க ஜென்ம ராசிக்கே சூரியன் வர்ற ஒரு முக்கியமான நேரம். ராசியில சூரியன் வந்தா ராஜ மரியாதை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே சமயம் உங்க ராசிநாதன் சனி பகவானுக்கும் சூரியனுக்கும் ஆகாதுங்கிறதுனால கொஞ்சம் கவனமாவும் இருக்கணும். இந்த பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு தெளிவா பார்த்திடுவோம். கும்பராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களுக்காக யோசிக்கிறவங்க. இந்த பெயர்ச்சி உங்க மேல நீங்களே கவனம் செலுத்துறதுக்கான ஒரு காலமா அமையப்போகுது. உங்க ராசிக்குள்ளேயே சூரியன் வர்றதுனால ஒரு விதமான புது தெம்பு புது வேகம் உங்ககிட்ட பிறக்கும். ஆனா அதே நேரத்துல முன்கோபமும் கொஞ்சம் எட்டி பார்க்கும். தொழில் ரீதியா பார்த்தீங்கன்னா நீங்க தான் இப்போ எல்லாத்துக்கும் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். உங்க முடிவுகள் அதிரடியா இருக்கும். ஆனா பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு தேடி வரும். இவரால இதை செய்ய முடியுமான்னு கேட்டவங்க முன்னாடி நீங்க செஞ்சு காட்டி கெத்து காட்டுவீங்க. பணப்புழக்கம் ஓரளவுக்கு திருப்தியா இருக்கும். ஆனா கௌரவத்துக்காகவும் பந்தாவுக்காகவும் அதிகமா செலவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கைய கொஞ்சம் கடிச்சு பிடிச்சுக்கோங்க. உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் வேணும். சூரியன் ராசியில இருக்கிறதுனால உஷ்ணம் சம்பந்தப்பட்ட தலைவலி அல்லது கண் எரிச்சல் வரலாம். அதிகமா தண்ணி குடிங்க. குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் வரலாம். குறிப்பா வாழ்க்கை துணை கூட சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் வரும். நீயா நானா பார்க்காம விட்டு கொடுத்து போங்க. உங்களுடைய தோற்றத்துல ஒரு வசீகரம் கூடும். புது உடை புது ஸ்டைல்னு உங்களை நீங்களே மெருகேத்திக்குவீங்க. மத்தவங்க உங்களை ஒரு ரோல் மாடலா பார்க்க ஆரம்பிப்பாங்க. மாணவர்களுக்கு இது ஒரு முக்கியமான நேரம். உங்க புத்திசாலித்தனம் பளிச்சுன்னு இருக்கும். ஆனா ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல படிப்புல கோட்டை விட்டுறாதீங்க. திருமணம் ஆகாத கும்பராசி நேயர்களுக்கு வரம் தேடுறதுல சின்ன சின்ன இழுபறி இருக்கலாம். ஆனா தகுதியான ஒரு துணை கிடைக்கிறதுக்கான அறிகுறி இப்போ தெரியும். வெளிநாடு போறதுக்கான முயற்சிகள் செஞ்சிட்டு இருந்தா அதுல ஒரு வேகம் பிறக்கும்.
பாஸ்போர்ட் விசா விஷயங்கள்ல இருக்கிற சிக்கல்கள் மெல்ல மெல்ல தீரும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க எடுக்க போற முடிவு ரொம்ப தீர்க்கமா இருக்கும். அவசரப்பட்டு எதையும் விக்காதீங்க. நல்ல லாபம் கிடைக்கிற வரைக்கும் பொறுங்க. பெண்களுக்கு இந்த பெயர்ச்சி ஒரு விதமான அதிகாரத்தை கொடுக்கும். வீட்டுல உங்க பேச்சை எல்லாரும் கேட்டு நடப்பாங்க. ஆனா அத அன்பா சொல்லுங்க. பழைய நண்பர்கள் யாராச்சும் வந்து உதவி கேட்பாங்க. உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. ஆனா கடன் வாங்கியோ அல்லது ஜாமீன் கையெழுத்தோ போட்டு உதவி செய்யாதீங்க. வியாபாரத்துல புது யுக்திகளை புகுத்துவீங்க. மத்தவங்க கிட்ட இருந்து வித்தியாசமா தெரிஞ்சாதான் ஜெயிக்க முடியும்னு நீங்க எடுக்கிற முடிவு சக்சஸ் ஆகும். அரசாங்க வழியில இருக்கிற சில சிக்கல்கள் இப்போ உங்களுக்கு சாதகமா முடியும். வரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கரெக்டா முடிச்சு வச்சுக்கோங்க. மனசுல ஒரு விதமான தைரியம் பிறக்கும். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம்ங்கிற அந்த வைராகியம்தான் உங்களை இப்போ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். உங்களுடைய பேச்சில ஒரு கண்டிப்பு இருக்கும். மத்தவங்களுக்கு அது சில நேரத்துல மிரட்டலா தெரியலாம். கொஞ்சம் மென்மையா பேச பழகிறது நல்லது. திடீர்னு ஒரு ஆன்மீக பயணம் அமையலாம். அந்த பயணம் உங்க மனசுல இருக்கிற பாரத்தை குறைச்சு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். எதிரிகள் இப்போ உங்களுக்கு முன்னாடி நிக்க பயப்படுவாங்க. ஆனா அவங்க முதுகுக்கு பின்னாடி குத்த பார்ப்பாங்க. அதனால ரகசியங்களை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. முதலீடுகள் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தரம் அனுபவம் இருக்கிறவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. ரியல் எஸ்டேட்ல முதலீடு செய்ய இது ஒரு ஓரளவுக்கு நல்ல நேரம். குழந்தைகளோட விஷயத்துல கொஞ்சம் கண்டிப்பா இருப்பீங்க. அவங்க நலனுக்காக நீங்க எடுக்கிற முடிவு இப்போ கசப்பா இருந்தாலும் பின்னாடி இனிக்கும். வாகன பயணங்கள்ல நிதானம் தேவை. குறிப்பா உங்க ராசியில சூரியன் இருக்கிறதுனால வேகம் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை குறைச்சுக்கோங்க. மன அழுத்தம் குறையறதுக்கு அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் செய்யுங்க. உங்க ராசிக்கு தியானம் இப்போ ரொம்ப அவசியம். சாப்பாட்டுல கட்டுப்பாடா இருங்க. அசைவ உணவுகளை விட சைவ உணவுகள் இப்போ உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும். உங்களுடைய நீண்ட நாள் கனவு ஒன்று இப்போ நினைவாக போகுது. அதுக்கான அஸ்திவாரம் இப்போ போடப்படும். முன்னோர்களோட ஆசி உங்களுக்கு எப்பவும் உண்டு. அவங்கள நினைச்சு ஒரு தீபம் ஏத்துங்க. எல்லா கஷ்டமும் பனி போல விலகும். பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு மக்களோட செல்வாக்கு கூடும். உங்களை ஒரு நல்ல நிர்வாகியா மக்கள் பார்ப்பாங்க. வேலையில இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட சப்போர்ட் ஓரளவுக்கு இருக்கும். ஆனா உங்க உழைப்பை நீங்க தான் நிரூபிக்க வேண்டி இருக்கும். இந்த சூரிய பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு புது அடையாளத்தை கொடுக்க போகுது. நீங்க யாருன்னு உலகத்துக்கு தெரிய போகுது. கடன்கள் ஓரளவுக்கு கட்டுப்படும். அனாவசிய செலவுகளை குறைச்சாலே போதும், நிம்மதியா இருக்கலாம். மனசுல ஒரு தெளிவு பிறக்கும். யார நம்பணும் யார நம்பக்கூடாதுங்கிற பாடம் இப்போ உங்களுக்கு புரியும். அடுத்தவங்க பஞ்சாயத்துக்கு போறதை இப்போதைக்கு சுத்தமா நிறுத்திடுங்க. உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துங்க. வாகன பராமரிப்புக்குன்னு கொஞ்சம் செலவு வரலாம். வண்டியை சர்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அலைச்சலை தவிர்க்கலாம். முதலீடுகள்ல இப்போதைக்கு பெரிய ரிஸ்க் எடுக்க வேணாம். நிதானமான வளர்ச்சி தான் உங்களுக்கு நல்லது. இந்த காலம் ஒரு திருப்புமுனை காலம். உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்க போற முக்கியமான முடிவுகள் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கும். வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன உடல்நல கோளாறுகள் வரலாம். கடைசியா ஒண்ணு, நீங்க தான் ராஜா. இந்த உலகமே உங்களுக்கு கீழதாங்கிற தன்னம்பிக்கையோட செயல்படுங்க. வெற்றி உங்களுக்கே. பரிகாரம்: கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். சூரியன் இப்போ உங்க ராசிக்குள்ளேயே வர்றதுனால நீங்க சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு எள்தீபம் ஏத்தி வழிபடுங்க. தினமும் காலையில சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏழை எளியவர்களுக்கு கோதுமையால செஞ்ச உணவை தானமா கொடுங்க. ஓம் ஆதித்யாய நமக மந்திரத்தை தினமும் 12 முறை சொல்லுங்க. தடைகள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.